பூமி மீது விண்கல் ஒன்று மோதாமலேயே பேரழிவை ஏற்படுத்த முடியுமா? முடியும். அப்படி ஒரு மோசமான நிகழ்வு நம் பூமி மீது சமீபத்தில் தான் நிகழ்ந்தது. கடந்த 2012ஆம் ஆண்டு நாசா விஞ்ஞானிகள் 2012 DA-14 என்கிற விண்கல்லை முதன்முதலாக கண்டுபிடித்தனர். சுமார் 45 மீட்டர் நீளமுள்ள அந்த விண்கல் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி பூமிக்கு மிக அருகில் கடந்து செல்லும் என விஞ்ஞானிகள் கூறினார்கள். பின்னர் அந்த விண்கல்லை ஒரு வருடமாக தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். 2013 பிப்ரவரி 15ஆம் தேதி வந்தது. விஞ்ஞானிகள் அந்த 2012 DA-14 விண்கல் பூமிக்கு அருகில் வருவதை கண்காணித்து கொண்டிருந்த அதே நேரம் ரஷ்யாவிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் காட்டுத்தீ போல வேகமாக பரவியது. அந்த தகவல் என்னவென்றால், ரஷ்யாவின் வான்பரப்பில் மிக பிரம்மாண்டமாக வெளிச்சம் தெரிந்ததாகவும் அதைத் தொடர்ந்து மிக பயங்கரமான அதிர்வலைகள் பரவி கட்டடங்கள் மற்றும் வீடுகளின் கண்ணாடி ஜன்னல்கள் உடைந்து சுக்குநூறான காட்சிகள் பல்வேறு இடங்களில் இருந்த கேமராக்களில் பதிவானது. மேலும் சுமார் 1500 பேர் இச்சம்பவத்தால் காயமடைந்தனர். இச்செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நாசா விஞ்ஞானிகள் அந்த 2012 DA-14 விண்கலை பார்த்தபோது அது மேலும் பூமியை நெருங்கி வந்தவாறு தான் இருந்தது. குழப்பமடைந்த விஞ்ஞானிகள் தங்களுடைய அனைத்து கண்காணிப்பு சாதனங்களை சோதித்து பார்த்தபோதும் விண்கல் தாக்கியதாக எந்த தகவலும் பதிவாகவில்லை. பின்னர் இந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த டேஷ்போர்ட் கேமராக்கள், பொது இடங்களில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான தகவல்கள் மற்றும் அமெரிக்க அரசாங்கத்தின் சென்சார் தகவல்கள் உள்ளிட்டவற்றை சேகரித்து நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தனர். இவர்கள் இந்த நிகழ்வை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த அதே நேரம் அந்த 2012 DA-14 விண்கல் பூமிக்கு மிக மிக அருகில், அதாவது நிலாவை கடந்து கீழே வந்து செயற்கைக்கோள்கள் சுற்றி வரும் பாதையை கடந்து கீழே வந்து பூமியிலிருந்து சுமார் 27,700 கிலோமீட்டர் தூரத்தில் பூமி மீது மோதாமல் பாதுகாப்பாக கடந்து சென்றது. 45 மீட்டர் நீளமுள்ள ஒரு விண்கல் பூமிக்கு இவ்வளவு அருகில் வந்தது இதுவே முதல் முறையாகும். சரி, ரஷ்யாவின் வான்பரப்பில் என்ன நிகழ்ந்தது? நாசா விஞ்ஞானிகள் பல்வேறு வீடியோக்களை பார்த்து தகவல் சேகரித்த பின்னர் சம்பவம் நிகழ்ந்த அந்த இடத்தில் ஆய்வு செய்த போது விண்கல்லின் உடைந்த சிதறிய பாகங்கள் கிடைத்தது. இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஆய்வு செய்த போது ரஷ்யாவின் நிலப்பரப்பிலிருந்து மேலே சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு விண்கல் உடைந்து சிதறியது உறுதியானது. சுமார் 20 மீட்டர் நீளமுள்ள அந்த செல்யாபின்ஸ்க் என்ற பெயருடைய விண்கல் தான் பூமி மீது மோதாமலேயே வளிமண்டலத்திலேயே வெடித்து சிதறி அதனால் பெரும் விளைவை ஏற்படுத்தியதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். இந்த விண்கல் வளிமண்டலத்திற்குள் நுழைந்து வெடித்து சிதறும் வரை நாசாவால் முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியவில்லை.